அஸ்ஸலாமு அலைக்கும். இதை பாருங்களேன், இதை பார்த்தா 2 கண்ணு, ஒரு வாய் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வந்து நான் வெட்டிகிட்டு இருக்கும்போது இதுமாரி 2 வண்டு வந்துச்சு. இது பேர் வந்து கூகுளில் போட்டு பார்த்தா இதை வந்து கூன் வண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கூன் வண்டு எப்படி இருக்குமா, மாங்காய் வந்து எலுமிச்சப்பழ சைஸில் இருக்கும்போதே அது மேலே வந்து அது முட்டை விட்டுட்டு போயிடுமா. அந்த கூன் வண்டு முட்டை விட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளேயே அது புழுவாக மாறி அது சதைக்குள்ளே போயிடுமா. சதைக்குள்ளே போய் அது என்ன பண்ணுமா, அந்த கொட்டை ஓடு வந்து கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறப்ப அது வந்து உள்ளே போயிடுமா. உள்ளே போகும்போது மாங்காய் வளர வளர அந்த ஓடு வந்து தடிமனானதுக்கப்புறம் வெளியில் வர முடியாதான். வெளியில் வர முடியாத அப்போ என்ன ஆகுனா, அது உள்ளேயே இருந்து அந்த கொட்டை உள்ள அந்த விதைன்னு சொல்லுவோம்ல, அது உள்ளேயே வந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்குமா. நம்ம வந்து பழத்தை அறுக்கும்போது நமக்கு எந்த சேதாரமும் இருக்காதான். அந்த கொட்டை மட்டும்தான் அதுமாரி ஆயிடுமா. அதனால் பழத்தை நம்ம சாப்பிட்லாமா.